வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கி ஃபியூ குட் ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யுஎஸ் பிரசிடெண்ட் சொல்லியிருக்காரு, இந்தியாவோட திஸ் பயலாட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வெகு சீக்கிரம் சைன் பண்ணப்படும் அப்படின்ட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் இது ஒரு இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் இருக்கும். நேற்று சைனாவோட அக்ரிமெண்ட் வர சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ட்ரெமெண்டஸ்லி குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு அஃப்கோர்ஸ் சம் இரிட்டேஷன் இருக்க தான் செய்யும் இந்த அக்ரிமெண்ட்டில். பட் ஆனால் போக போக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இதுலேருந்து அமெரிக்கா நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, எஸ்பெஷலி அந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ், அந்த ஜிஎம் க்ராப், இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அந்த மாதிரி க்ராப்ஸ்லாம். பட் இந்தியா இதுக்கெல்லாம் அக்ரி பண்ணலை அப்படின்னு தான் நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியல் சைடில் நிறைய டேரிஃப் குறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் பார்ப்போம், இந்த ஃபைன் பிரிண்ட்டை பார்த்தா தான் நமக்கு தெரியும் எந்த மாதிரி இன்ட்ரீம் அக்ரிமெண்ட் இருக்க போகுது அப்படின்னு. பட் எனிவே இட்ஸ் அ குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு ஏன்னா ஜூலை 9th இந்த லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் நிறைய இம்போசிஷன் வரும் அண்டு நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வெகுவாக பாதிப்பாங்க. அதனால் ஷேர் மார்க்கெட்டும் சிவியராக அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஆனால் நமக்கு இதை பற்றி தெரியல. there is 25% tariff impose பண்ணாங்களே on steel, aluminium and even on the auto spares. அதோட அவுட்கம் என்னன்னு தெரியல. ஒன்லி நம்ம இந்த அக்ரிமெண்ட் ரெண்டு பேரும் சைன் பண்ணோன்னு தான் நமக்கு தெரியும் என்ன மாதிரி கிளாஸஸ்லாம் அதில் இருக்க போகுது அப்படின்ட்டு. எனியோ இட்ஸ் an interim agreement அப்படின்னு தான் சொல்லணும். பட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடே எடுத்துக்கிட்டிங்கன்னா லாட் ஆஃப் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வே இன் விச் நம்ம குளோபலி பிஸ்னஸ் பண்ணுற மாடலே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது. ஒரு 20 இயர்ஸாக நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேடு இருந்தது, ஒரு ஸ்மால் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அங்கங்கே. பட் ஆனால் எஸ்பெஷலி இது எமர்ஜிங் மார்க்கெட்ஸுக்கு இது ஒரு நிறைய சப்போர்ட் இருந்தது. அதனால் ஏஷியாவில் இருக்க கண்ட்ரீஸ்லாம் ட்ரெமெண்டஸாக க்ரோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, எஸ்பெஷலி சைனா அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் என்டையர்லி டிஃப்ரெண்ட். எஸ்பெஷலி இந்த போஸ்ட் ட்ரம்ப் வந்த பீரியட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தென் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துச்சு. ஏன்னா கோவிட் ஒரு சர்ப்ரைஸ் உலகத்துக்கே காமிச்சிச்சு. என்ன அப்படின்னா டூ மச் ஆஃப் டிபெண்டன்ஸ் அதை ஒரு கண்ட்ரி மேலே இருந்துச்சுன்னா அந்த சப்ளை செயின்லாம் சிவியராக அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு அதுலேருந்து நிறைய கெடுபிடி வர ஆரம்பிச்சிச்சு இந்த குளோபல் ட்ரேடில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜாஸ்தி இருக்குது. எவ்ரி கண்ட்ரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஈவன் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஒரு சிங்கிள் சோர்ஸ்லேருந்து அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த இது வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட் கோல்டன் பீரியட் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ஆனால் இனிமேல் எப்படி ஷேர் மார்க்கெட் இருக்க போதுன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இனிமேல் வி கேனாட் எக்ஸ்பெக்ட் ஒரு லீனியர் ஃபேஷனில் குளோபல் பிஸ்னஸோ இல்லை ஷேர் மார்க்கெட்டோ மேலே போகும்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் செக்ஸ் அப்பப்போ இருக்கும், சம் நெகட்டிவ் நியூஸ் வரதான் செய்யும், அதுக்கு தகுந்தாப்பில் கரெக்ஷனும் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த குளோபல் ட்ரேடு ஏன் ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னா கண்ட்ரீஸுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இதனால் உருவாகும், மியூச்சுவல் டிபெண்டன்ஸ் இருக்கும், இந்த சீப் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே கிடைக்கும், அந்த ஸ்பெஷலைசேஷன்னால் ட்ரேடும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பாசிட்டிவ்ஸ் பற்றி பேசினாங்க. பட் இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் ஆனால் சில நெகட்டிவ்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப்லேட் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஸ்டார்டிங் யுக்ரைன் அண்டு ரஷ்யா, தென் இஸ்ரேல் அண்ட் ஹமாஸு, இப்போ பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அண்ட் ஈரான், அப்புறம் ஈரான் வித் அமெரிக்கா அப்படின்ட்டு நிறைய புது டென்ஷன்ஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆனால் ஷேர் மார்க்கெட் இதுக்கு தகுந்தாப்புல ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா இப்போ இதெல்லாம் பர்மனெண்ட் இல்லை, ஒரு ஃபியூ டேஸுக்கு there will be a correction, அப்புறமேலே அது பவுன்ஸ் பேக் பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இப்போ ஆர்டர் ஆஃப் த டே அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஏப்ரல் 25 பார்த்தீங்கன்னா
ஷேர் மார்க்கெட் வந்து இந்த நியூ பாத்தில் போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம், எஸ்பெஷலி இந்தியன் ஷேர் மார்க்கெட். ஸோ சம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளாஷ் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த மொமெண்ட்ரியை கரெக்ட் ஆகுது, ஆனால் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி வந்துடுது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து ஈவன் எஃப்ஐஐஸு கூட இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் ஷேர் மார்க்கெட்லன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த சேஞ்சஸ்லேயே நடுவில் ஒன்று நம்ம இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ப்ரெஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு தட் அக்ஸோ நோபல் இருக்கலாம், த 4th largest பிளேயர் இந்த டெக்கரேட்டிவ் பெயிண்ட் பாருங்கள், அவங்க வந்து அவங்களுடைய என்டையர் ஸ்டேக் அபவுட் 74% வந்து ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ்ட்டை விற்கிறதா டிசைட் பண்ணிட்டாங்க. நியர்லி அபவுட் 9,000 crores of rupees கைமாற்றப்படும் ஷார்ட்லி அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டெக்கரேட்டிவ் பெயிண்டில் இவங்க 4th பொசிஷன். இது வந்து அனதர் யூரோப்பியன் கம்பெனி, டச் பேஸ்டு கம்பெனி. நம்ம ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் நிறைய பேர் வந்து இந்தியா விட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இது சொல்லலாம், இந்தியா இஸ் எமர்ஜிங் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இங்கே வந்து நிறைய மணி இருக்குது வாங்கிறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறமேலு இந்தியாவில் வந்து நிறைய பேர் பெட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் யார் வாங்க துணிஞ்சு வராங்களோ அவங்களுக்கு ஃபண்டு பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய நெகட்டிவ்ஸும் நமக்கு தெரியுது. இப்போ வந்து யூரோப் வந்து கமிட் பண்ண விரும்பலை, நிறைய மணியை வந்து இந்த எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் லைக் இந்தியாவில் கமிட் பண்ண விரும்பல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்க வந்து மோர் ஆஃப் லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்டு மோர் பேக் டு யூரோப் அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பார்த்தோம் ரீசெண்ட் டைமில் ஒன்று ஹால்சிம், சுவிட்சர்லாண்ட் பேஸ்டு கம்பெனி, அவங்க வந்து நியர்லி அபவுட் $10 billion அதானிக்கு அவங்களோட சிமெண்ட் கம்பெனிலாம் விற்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் பேட், தெர் இஸ் நியர்லி 100 years-ஆக இந்தியாவில் இருந்தவங்க சடனாக அவங்களோட ஷேர்லாம் விற்க ஆரம்பித்தாங்க. தெர் இஸ் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி. ஸோ அவங்களுடைய ஷேர் 29.5 அந்த மாதிரி பர்சன்டேஜ் இருந்தது, படிப்படியாக குறைச்சி இப்போ வந்து 22.5 அந்த மாதிரி ஷேர் ஹோல்டிங் தான் இருக்குது வித் ஐடிசி. ஸோ அவங்களும் இந்தியா விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம. அண்ட் இப்போ வந்து இந்த அக்ஸோ நோபல் இவங்க 4th important பிளேயர் இன் இந்தியா. ஸோ இவங்களும் இந்தியா விட்டு வெளியே போயிடுவாங்க போல இருக்குது. ஆனால் இந்த பெயிண்ட் கம்பெனி இன்றைக்கி வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது. ஏன் அப்படின்னா பாருங்கள், இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல் வந்து க்ரூடு டெரிவேட்டிவ்ஸ் தான். ஏதர் ஆஸ் அ பைண்டராக இருக்கலாம், இல்லாட்டா சால்வெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டா அதர் அடிக்டிவ்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ஃபார் பெட்ரோலியம் க்ரூடு டெரிவேட்டிவ்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து அப்போ இது வந்து வெரி சென்சிட்டிவ். எப்பப்போ வந்து இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகுதோ அப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் சிவியராக ஹிட் ஆகும். அதே சமயத்தில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி டைட்டானியம் டை ஆக்சைடு இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கெலாம் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஆல்வேஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதோட ப்ரைஸும் இதோட ஃபங்க்ஷனிங்கை வந்து இந்த செக்டாரோட ஃபங்க்ஷனிங்கை வந்து டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி ஜேஎஸ்டபிள்யூ பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இன் ஃபியூச்சரில் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்புறம் என்னுடைய கண்ணோட்டத்தில் இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PSU, தட் இஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். இப்போ ஷேர் மார்க்கெட்டு இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா த ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா 26,100 நிஃப்டி 50யோட. அப்போ வந்து அதை ரீச் பண்ணுறதுக்கு என்ன ஒரு 2-3% தான் இருக்குது. அண்டு ஷார்ட்லி அதை கூட ரீச் ஆகிறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஏதோ ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்தால் கூட அதை வந்து ஒரு ஃபியூ டேஸ் கரெக்ஷன் வரும், அப்புறமேல் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி வரும் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ட்ரேட் டீல் வந்து வித் அமெரிக்கா நிறைய பேர்கிட்ட என்டர் பண்ணிட்டு இருக்கிறனாலையும் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம் இனிமேல் கோயிங் ஃபார்வர்டு வந்து நல்ல நியூஸ் தான் வரும் ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த 3 or 4% வந்து ஈஸியாக கிராஸ் ஆகிடும். அப்போ வந்து நம்ம வந்து ஏர்லியராக பார்த்தோம் ஒரு நியர்லி அபவுட் 2010லேருந்து 2020 அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்டார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ஆர் ஒன் குரூப்னு சொல்லலாம். தட் இஸ் த கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ். இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்லி சேஞ்சாக இருக்குது.
என்னன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி அவங்க வந்து எவ்வளோ வெல்த்தை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 57 lakh crores ஆட் பண்ணியிருக்காங்க. எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2020லேருந்து 2025க்குள்ளே தெர் இஸ் 57 lakh crores மைண்ட் பாக்லிங் அமௌண்ட்டு, சும்மா சாதாரண அமௌண்ட்டு கிடையாது. ஸோ அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. அதில் வந்து த பிக்கஸ்ட் ஷேர் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பேங்க்ஸுக்கு தான், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு. அந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லாம் இப்போ வந்து அவங்களோட அசட் குவாலிட்டிஸை ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்டில் த லாட் ஆஃப் செட்பேக்ஸ் இருக்குது. இப்போ எஸ்பெஷலி ஆஃப் லேட் அவங்களுடைய கிரெடிட் ஆஃப் டேக் வந்து லெஸ் தென் 10% ஆகிடுச்சு. அதே மாதிரி டெபாசிட்டும் க்ரோ ஆக மாட்டேங்குது. அவங்க வந்து புது வேஸை கண்டுபிடிக்கணும். ஹவு டு ரைஸ் டெபாசிட்டு, இல்லாட்டா ஹவு டு ரைஸ் மணி, அப்புறம் ஹவு டு இம்ப்ரூவ் லெண்டிங் அப்படிங்கிறத தான் இப்போ வந்து அவங்களுக்கு இருக்க பெரிய சேலஞ்ச். பட் ஈவன் அதர் கம்பெனிஸு கூட ரொம்ப நல்லா தான் பண்ணுறாங்க. இதர் அந்த இன்ஃப்ரா இருக்கலாம், இல்லாட்டா டிஃபென்ஸில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஏயில் இருக்கலாம், இல்லாட்டா வந்து மேசகான் டாக்கு, இல்லாட்டா பிஇஎல், இந்த மாதிரி கம்பெனிஸு கூட பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷனலி பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த பாஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லணும். ஸோ இதனாலேயே இந்த PSU ஸ்டாக்ஸ் அத்தனையுமே ட்ரெமெண்டஸாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து ஆனால் லாஸ்ட் இயர் கரெக்ஷன் ஆகும்போது இந்த அத்தனை ஸ்டாக்கும் கரெக்ட் ஆகிடுது. பை செப்டம்பர் 2024 பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் சிவியராக கரெக்ட் ஆச்சு. அண்டு இந்த சிவியராக கரெக்ட் ஆனோன்னே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி வருது அப்படின்னு சொல்கிற டைமில் இந்த ஸ்டாக்கு வந்து ஆர் இந்த குரூப் வந்து ஈவன் ட்ரெமெண்டஸாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் இந்த செக்டாரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனே இல்லை. அதர்வைஸ் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஏரியாவில் கவர்மெண்ட்டோட ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த டிஃபென்ஸ் செக்டார் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து கவர்மெண்ட்டோடைய ட்ரெமெண்டஸ் ஃபோக்கஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஜியோ பொலிட்டிக்கல் அரீனாவில் பாருங்களேன், இப்போ எனி வார் வந்து கன்வென்ஷனல் மெத்தட்லேயே பண்ணுறதே இல்லை. இப்போ மாடர்ன் வார்ஃபேரில் வந்து டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கில் தேவைப்படுது. அதெல்லாம் வந்து இந்த PSU கம்பெனிஸ் எல்லாமே கேபபிள் ஆஃப் அக்வயரிங் சொல்லலாம், இல்லாட்ட அவங்க வந்து அந்த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் இட் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே இவங்க இந்த கம்பெனிஸோட ஃப்யூச்சர் வந்து வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருந்தாலும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஈவன் ஃபார் பெட்டராக இருக்கும். ஒன்ஸ் அக்ரிமெண்ட் வித் USA சைன் ஆகிடுதுன்னா நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ PSUவோட கிரேட் பர்ஃபார்மன்ஸு என்ன இருக்குங்கிறத ஒரு ஷார்ட்டாக ஒரு இது கொடுத்துருக்கேன். நீங்கள் கூட இந்த வீடியோவில் அட்டாச் ஆகிருக்கு, நீங்கள் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கரெக்டானதுனால இந்த PSU குரூப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் டு ஏர்னிங் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. திருப்பியும் வந்து நம்ம அந்த 2022 அந்த சிச்சுவேஷனுக்கு போயிட்டுருக்கோம். அதனால் இதுலேயே நல்ல கம்பெனிஸ் என்னன்னு பார்த்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா தென் நம்ம கூட நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த டைமில் வந்து கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய போனஸ் கூட வந்திருக்கு. 4 ஷேருக்கு 1 ஷேர் போனஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த கம்பெனி கூட இட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த ஷிப்பிங் லைன் அதில் கூட நிறைய ஃபோக்கஸ் இருக்குது. இப்போ இந்தியா குளோபலியே ஒரு எக்ஸ்போர்ட்டராக ஆகணும் அப்படின்னா தென் வந்து இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அண்ட் த ஷிப்பிங் கண்டெய்னர் இந்த பிஸ்னஸும் நல்லா பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஷேரை வந்து படித்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் நம்ம வந்து ரெடியாக இருப்போம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி கடைசியாக பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைகோல்டு. சரி, இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் இருக்குது அண்டு ஆனால் அது முடிவடைஞ்சிருமா அப்படின்னா முடிவடையவே அடையாது. அஸ் லாங் அஸ் மனுஷன் இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த தகராறு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்டு இதனால் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் என்ன அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் பெஸ்ட்டு கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்து நமக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ கோல்டு பார்த்திங்கன்னா நெலி 45% ரிட்டர்ன் இன் 25 கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நெலி அபவுட் 30-35% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ இந்த பிஸ்னஸில் இருக்கிற ஒரு கம்பெனி தட் இஸ் ஸ்கைகோல்டு, இவங்க பார்த்திங்கன்னா இந்த அசட் லைட் பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லணும். இவங்க வந்து ஒரு 80,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க மும்பையில். அண்ட் இட்ஸ் அ B2B பிளேயர்.
லைக் கல்யாண் மாதிரிலாம் கிடையாது. இவங்க வந்து கல்யாண் மாதிரி கம்பெனிஸ்க்கு இல்லாட்ட அதர் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் லைக் மலபார் அந்த மாதிரி கம்பெனிக்கு இவங்க வந்து கோல்டு அவங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய டிசைனுக்கு தகுந்தாப்புல இவங்க வந்து பண்ணி கொடுக்குறது உண்டு. இதுதான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். அண்டு இவங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய அக்யூசிஷன்லாம் பண்ணியிருக்காங்க அண்டு அவங்களுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டார் மங்களசூத்ரா அப்படின்னு ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ணியிருக்காங்க. கானா கோல்டு ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை கூட அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூ ப்ராடக்ட்ஸும் மார்க்கெட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் மங்கள்சூத்ரா, செயின்ஸு, பேங்கிள்ஸ், டைமண்ட் ஜுவல்லரி அந்த மாதிரி பிஸ்னஸ்லையும் இவங்க என்டர் பண்ணுறதுனால ஸோ இவங்களுடைய கஸ்டமர்ஸோட யூனோ லிஸ்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ வந்து ஒரு டைப் வேற பண்ணியிருக்காங்க. யாரோடனா இந்த ஆதித்யா பிர்லா இந்திரியா அப்படிங்கிற ஒரு ஆதித்யா பிர்லா குரூப்போட கம்பெனி, அப்புறம் பிஎன் கேட்கில், அப்புறமே கேரட் லேன் இவங்களுக்குலாம் இவங்க இப்போ டைப் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ரிலையன்ஸ் ஜுவல்ஸ் அண்ட் தனிஷ்கிட்ட நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து மலபார் அந்த மாதிரி கம்பெனிஸுக்கெல்லாம், மலபார் கோல்டு இருக்குல்ல அந்த மாதிரி கம்பெனிஸுக்கெல்லாம் இவங்க வந்து இவங்க தான் அந்த கோல்டை யூனோ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறது உண்டு. அண்டு நார்மலி இவங்க வந்து 22 கேரட் கோல்டில் தான் இருக்காங்க. பட் இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவங்க வந்து முன்னாடி வந்து எஸ்எம்இ லிஸ்டிங்கில் இருந்தாங்க. இப்போ வந்து மெயின் போர்ட் தெர் இஸ் பிஎஸ்சி என்எஸ்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸு அந்த க்ரோத்து. அதே சமயத்தில் லாஸ்ட் இயர் வந்து 9 போனஸ் ஷேர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா. இதுவும் இம்பார்ட்டன்ட் ஹைலைட். அதே சமயத்தில் வந்து இந்த கம்பெனி ரீசண்டாக வந்து மணி வர ரைஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ப்ரைவேட் ஈக்விட்டி பீப்புள்கிட்ட இருந்து அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் கோல்டு பிஸ்னஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு இவங்க பண்ணுறது வந்து B2B பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் இந்த ஃப்ளக்சுவேஷன் இந்த கோல்டு ப்ரைஸ் இருக்குது வந்து அது வந்து இவங்களுக்கு சிவியராக அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு தான் இப்போ இவங்களோட பிஸ்னஸ் மாடலில் கூட நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க. இன்ஸ்ட் ஆஃப் கோல்டு லோன் ஏன்னோ இந்த மெட்டல் லோன் சொல்லுவாங்களே அதை வாங்குறதுக்கு ஆர் அதை யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கஸ்டமர்ஸ் யாருக்காக இவங்க இது பண்ணி கொடுக்குறாங்களே ஒர்க்கு அவங்கக்கிட்டேயே கோல்டு வாங்கி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த பிஸ்னஸில். அண்டு இவங்களோட க்ரோத்தும் பெட்டராக இருக்குது. இந்த டைமில் இந்த மாதிரி கம்பெனி கூட பார்க்குறது நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் இருக்க தான் செய்யுது. அண்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொமோட்டர்ஸ் கூட அவங்களுடைய சம் ஸ்டேக்ஸை வந்து நியர்லி அபவுட் 4.2% விற்றுருக்காங்க. இதனாலேயே இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இவங்களுடைய ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கோல்டு பிஸ்னஸ்லேயும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி. நம்மளுடைய மெம்பர் கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் இந்த கம்பெனி பற்றி அனலைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனால தான் இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன். இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன். இது எல்லாமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். அண்ட் இட் இஸ் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.